சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள் தான் மாரி செல்வராஜின் முதல் படம். தன்னுடைய முதல் படத்திலேயே தான் எப்படிப்பட்ட இயக்குனர் என்ற முத்திரையை மிக அழுத்தமாக பதித்தவர் இவர். பரியேறும் பெருமாள் படத்தை தொடர்ந்து கர்ணன், மாமன்னன், வாழை ஆகிய 3 படங்களை இயக்கியுடைய இவரது அடுத்த படைப்பு பைசன். இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே உள்ள முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோரும் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய திரைப்படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இன்று வரையிலே வெற்றி பெற்று கொண்டிருப்பது தான். தனக்கென ஒரு தனி அடையாளத்தை தன்னுடைய திரைப்படங்களுக்கென்று வித்தியாசமான ஒரு திரை மொழியும் வைத்திருக்கின்ற மாரி செல்வராஜ் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சின்ன வயசுலேருந்தே தீராத சினிமா ஆர்வம் உங்களுக்கு. அப்போ எந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கணுன்னு தோணும் உங்களுக்கு? ரொம்ப கமர்ஷியலான ஆடியன்ஸ் நான். ரஜினி சார் படங்கள் அதிகமாக பார்ப்பேன். ஆக்ஷன் படங்கள் தான் அதிகமாக பார்ப்பேன். அதுதான் போடுவாங்க ஊரில். அப்படி வந்து இங்கே சூஸிங்லாம் கிடையாது. இல்லை, கரெக்ட். ஊரில் இந்த திரை கட்டி படம் போடுவாங்கல்ல, அது மட்டும்தான் இருக்கும். அதில் பார்க்குறது தான். அதுக்கப்புறம் ரஜினி சார் படங்கள், விஜய் சார் படங்கள், விஜயகாந்த் சார் படங்கள் அதிகமாக பார்ப்பேன். முழுக்க ஹீரோயிசமான படங்கள் தான் அதிகமாக பார்த்தது. அதில் உச்சம்னா விஜய் சார். நான் வந்து ஒரு 12th 11th 12th காலேஜ்லாம் போகும்போது விஜய் சாரோட பீக். அந்த அப்போ அவர் பீக்காக மாறுறாருல திருமலைக்கு அப்புறம். அதெல்லாம் டோட்டலி விஜய் சார் படங்கள். திருமலைக்கு அப்புறம் தான் அவரே ஆக்ஷன் அவதாரம் எடுத்தார். அதுக்கப்புறம் டோட்டலி அந்த படங்கள் தான். விஜய் ஃபேன். ஆமாம். சென்னை வந்ததுக்கப்புறம் தான் சென்னை வந்து அஸ்னிட்டா சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பார்வை மாறுது. சென்னைக்கு வந்தோடனே யாரெல்லாம் சினிமாவில் சந்திச்சிங்க? நான் ஒருத்தருமே சந்திக்கல சார். எனக்கு யாரையுமே தெரியாது. நான் சென்னைக்கு வந்து முதல்ல வேலை தான் தேடினேன். சர்மா ஸ்டோரில் வேலை பார்த்தேன், ஜவுளி கடையில். 3 months 4 months வேலை பார்த்தேன். பட் அங்கே எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரி பவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்து அந்த வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக வேலை இருந்துச்சு. அந்த வேலை போய் பார்த்தேன். அவங்க தங்கி வந்து அவர் ஐசிபியில் வேலை பார்த்தாரு. அவர் வீட்டில் போய் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ஒரு வேலை. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சினிமாவை ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இன்னொரு நண்பர் மூலமாக ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை இருக்குது, நீங்கள் போயிங்களான்னு கேட்டோன்னா அப்படியே ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போனவன் தான் நான். அங்கே அது ராம்சார் ஆஃபீஸாக இருந்துச்சு. நான் பார்த்தது முதல் சினிமாக்காரன்னா ராம்சார் தான். தான். ஆமாம், அருமை. நல்ல மனிதரை சந்திச்சு. ஆமாம். ஏமா யோசிச்சு பார்த்தா நான் யாரையும் பார்த்து பழகவே இல்லை. டேரெக்டாக நான் போய் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எனக்கு தொடக்கம் எல்லாமே அங்கேருந்து தான் அமைக்குது. சினிமா கனவோட வந்து இது மாதிரி வேறு வேலையில் பார்த்துருந்தபோது எப்படி இருந்தது மனநிலை? நான் லா காலேஜ் படிச்சுட்டு அதை விட்டுட்டு வரேன். அது ரொம்ப பெயினாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ எல்லாம் தோணும், அழுக வரும். என்ன அப்படின்னா, அப்போ கான்டாக்ட் இருக்காது உங்களுக்கு. நம்மளை ஃபோன் பண்ணி நீ வந்துருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம யார்ட்டையா உதவி கேட்கணும்னா அதுக்கும் ஆள் இருக்காது. சரி, எப்படியாவது பொழைச்சி கிடந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் உறுதியாக நம்பினேன். எதுவாக இருந்தாலும் நம்மளால் சின்ன வயசுலேயே கூலி வேலைக்கு போனதுனால, நீங்கள் வாடகை பார்த்தீங்களா, அந்த சின்ன வயசுலேயே கூலி வேலைக்கு போனதுனால எனக்கு ஒரு வேலை தேடுவதும் அந்த இடத்துல போய் வேலை செய்வதும் பிரச்சனையாக இல்லை. அப்போ சென்னையில் இருந்துட முடியும், சென்னையில் வந்து சர்வைவல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுல அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். அதனால் எனக்கு அவ்வளோ பெரிய சினிமாவுக்குள்ளே போவதுக்கான எங்கேயாவது யாராவது பழக்கப்படுவாங்க, யாராவது சொல்லுவாங்கல்ல, எங்கேயாவது சினிமாக்காரங்க தென்படுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசிட மாட்டோமா அப்படின்னு எல்லா ரோட்டையே பார்த்துட்டு இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். இது கோடம்பாக்கம் தானே, இது இங்கே சினிமா நடிகர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டுலாம் இருந்தேன். ஏன்னா யாருமே தென்பட மாட்டாங்க. நீங்கள் சொன்னது ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒருத்தர் சினிமாக்கார தான் நான் பார்த்தது ஞாபகம். அவர் பின்னாடியே நான் போனேன். அவர் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு போனார். அது யாருன்னா, நம்ம அரையன் 305 கடவுளில் பணக்காரர் ஆகிட்டே இருப்பார்ல, சாம்ஸ். அவர் வந்து குடம்பத்தில் எங்கேயோ வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த சினிமாக்கார கேட்டிங்கல்ல, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே கடையில் வந்து ஏதோ பால் பாக்கெட் ஏதோ வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு இருந்தார். நான் பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்தேன். சைக்கிளில் வேகமாக போயிட்டாரு. எங்கிட்டு போனாருன்னு எனக்கு தெரில. ராம் சார் தான் உங்களுக்கு வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம், காலேஜு, சர்வ கலாசாலை எல்லாம். ஆமாம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய உலகத்தை மாற்றினதில்லை, என்னோடய பயணத்தை மாற்றினதில்லை, என்னோடய பார்வையை மாற்றினதில்லை,
முதல் வாசல் அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியாப்பட்ட ஒரு சினிமா இருக்கும், இப்படியாப்பட்ட உலகம் இருக்கும், இவ்வளோ லிட்ரேச்சர், இவ்வளோ புத்தகங்கள், இது மூலமாக நம்ம வந்து நாமே கண்டுபிடிப்போம், நம்ம பயங்கரமாக வந்து இவ்வளோ பயணப்படுவோம், இவ்வளோ மனிதர்களை சந்திப்போம், நம்ம மனநிலை, நம்மளோட வாழ்க்கை குறித்தே நமக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. பட் இது எல்லாம் நிகழ்ந்தது ஆம்சா கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண காலங்களில் தான். எந்த காலகட்டத்தில் மாரி செல்வராஜ் ராம் அடையாளம் கண்டு கொண்டார்? ஆஃபீஸ் பாயாக நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஆஃபீஸ் பாய்னா பெருசாக கான்டாக்ட் இருக்காதுல்ல, டைரக்டரோட கான்டாக்ட் பெருசாக இருக்காது. இப்படி ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கானே அவருக்கு தெரியாது. ஒரு மழை நாளில் வந்து அசிஸ்டன்ஸ் யாருமே இல்லை ஆஃபீஸில், நான் மட்டும் தனியாக இருந்தேன் ஆஃபீஸில். அப்போ எங்கேயோ போயிட்டு பைக்கில் வந்தார் ராம் சார், ஆஃபீஸ்க்கு வந்தார். பட் டீ கேட்டார், டீ போட்டு கொடுத்துட்டு ஃபோன் பேசிட்டே ரோட்டில் வடபழனி ஜானகி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். ஆமாம். அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆஃபீஸு. அந்த ரோடு எம்டியாக தான் இருக்கும். அப்போது இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. ஆமாம். அங்கேருந்து ஃபோன் பேசிகிட்டே நடந்துகிட்டே ஃபோன் பேசுவார். அப்போது ஒரு 4 நாய் அவரை சூழ்ந்துடுச்சு. அந்த நாய் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தம்பின்னு கூப்பிட்டார். நான் உள்ளே போய் அதை அப்படியே விளக்கி விட்டுட்டு அதுக்கு பயப்படாமல் அவருக்கு ரொம்ப ஷாக்கு. யாரா நீ நாய்க்கெலாம் பயப்பட மாட்டேன்ற அப்படின்னு கூப்பிட்டு அன்றைக்கி தான் பேச ஆரம்பிக்காதுன்ட்டு. ஏன்னா யாருமே இல்லைல்ல. கரெக்ட். அப்போ வந்து யார் நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன உன் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஷாக்கோ, லா காலேஜ் டிஸ்கன்யூ, இங்கே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. அவர் அப்போ வந்து அந்த ஃபுல் நைட்டு அவர் என்ன நினச்சா தெரியல, எனக்கான நைட்டாக மாற்றிட்டார். அருமை. ஃபுல் நைட்டும் உரையாடல் தான். காலைல 10 மணி வரைக்கும் 2 பேரும் பேசியிருப்போம். அப்பா. நான் ஒவ்வொரு கதையாக சொன்னேன். ஏன்னா இதுக்கு காரணம் அவருக்கு திருநெல்வேலி சொந்த ஊர். அவங்க அப்பா பிறந்த சொந்த ஊர், வீடுலாம் அவர் வீட்டுக்கும் அவரோட பூர்வீக வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தான். அதனால் அவருக்கு திருநெல்வேலியை பற்றி ஒரு பூர்வீகமான ஒரு கதை இருக்குல்ல. அதனால் நான் திருநெல்வேலின்னு சொன்ன உடனே அவருக்கு நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது அத்தனைக்குமான தகவல்கள் என்கிட்ட இருந்துச்சு. எதை பற்றி கேட்டாலும் நான் அன்றைக்கி ஃபுல் டே என்னோடய டேவாக எடுத்துக்கிட்டேன். நான் அது காலைல விடியும் போது நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டார். நீ நடி. அப்புறம் நான் எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் டைரக்ஷன் மேலே ஒரு பெரிய பயம் நமக்கு. அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும், அது நிறைய கற்றுக்கணும், நம்மளாம் அது வாய்ப்பு இல்லை போல, நம்ம நடிக்க போயிடலாம், நம்ம டான்ஸ்லாம் ஆட வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் தான் சொன்ன அவர்கிட்ட. பட் இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீ டைரக்டர் ஆகணும், இவ்வளோ கதைகளை வச்சுக்க ஒருத்தன், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க நடிக்கணுமா நம்மன்ட்டு, முதல்ல நீ டைரக்டர் ஆகணும், எனக்கு என்னமோ நீ டைரக்டர் ஆனால் பயங்கரமாக இருக்கும்னு தோணுது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்பாட் வந்து மெரினா பீச்சில் அந்த கட்டளை தமிழில் வந்து பீச்சில் ஷூட் பண்ணுவார். அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது அதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. அன்னையிலேருந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. கட்டுறது தமிழ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அது வரைக்கும் நமக்கு சினிமா பிம்பம் இருக்கும்ல. ஒரு சினிமான்னா இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக, இவ்வளோ பரபரப்பாக, இவ்வளோ கலர்ஃபுல்லாக, இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்த சினிமாவை உச்சி மலையை தேடி அலைகிறது, தனிமையான இடங்களை தேடி அலைகிறதுங்கும் போது டோட்டலாக என்னோட மனநிலையே மாறிடுச்சு. இப்பேற்பட்ட சினிமா இன்னொன்று இருக்குது, இவ்வளோ மெனக்கெட்டு, இவ்வளோ அழகியலோட, இவ்வளோ லேண்ட்ஸ்கேப்போட, இவ்வளோ கவித்துவமாக ஒரு சினிமா உருவாக்கப்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சோடனே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அது படம் பிடிக்கப்பட்ட விதமும், அந்த அவ்வளோ அமைதியாக படம் பிடிச்சி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொடுத்த பிரம்மாண்டம், இதெல்லாம் பெரிய வியப்பை கொடுத்துச்சு. அப்போ சினிமா அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஆஃபீஸில் வந்து வேர்ல்டு சினிமாலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு சப்டைட்டிலே புரியாது, ஆனால் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த விஷுவலின் வழியாக நான் அந்த கதையை உணர ஆரம்பிச்சேன். ஆமாம். அப்போ இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு தயங்கினேன் இந்த படங்கள்லாம் பார்க்குறதுக்கு. பாப்பியாடான்னு கேட்பாரு. சரி, எனக்கு சப்டைட்டில் புரியாது சார் சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார் என்கிட்ட, சப்டைட்டில் புரியாதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான்டா, நீ வந்து உன்னோட விஷுவலாக அந்த படத்தை நீ உணர ட்ரை பண்ணு, உனக்கு அது விஷுவலாக கன்வே ஆகும்போது இன்னும் சினிமா உனக்கு பயங்கரமாக புலப்படும். அது மட்டும் இல்லாமல் கட்டிங் பாயிண்ட் உனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீ சப்டைட்டிலே கீழே பார்த்துட்டே இருந்தேன்னா உனக்கு நீ எப்படியோ லைவாக பார்த்துட்டு ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுலேருந்து உனக்கு என்ன புரியுது, இந்த கதாபாத்திரங்களின் வழியாக, அந்த அசைவுகளின் வழியாக நீ என்ன உணர்ற, அதை எப்படி கட் பண்ணுறாங்க, இது எல்லாமே உனக்கு வெறுமனே தெரியும், இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. அப்போ தொடர்ந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். புரியுதோ புரியலையோ, அவருக்கு அந்த படத்துக்கு எங்கிட்ட ஒரு கதை இருக்கும், நானாக சொல்லுவேன். மற்ற அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, நல்லா படித்தவங்க அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த கதையை வேகமாக சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் இது கதை இது இல்லையா அப்படின்னு சொல்லி. பட் நான் சொல்கிற கதை இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க. இது மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆமாம், அப்படி சினிமா கற்றுக்கிட்டது தான் இது முழுக்க அவர் மூலமாக தான் சாத்தியமாச்சு எல்லாமே. நீங்கள் பணியாற்றிய கட்டளை தமிழ் படத்தை திரையில் பார்த்தபோது அந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லிச்சு? அது ஒரு பயங்கரமான பிரமிப்பு சார். என்னென்னா,
எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அந்த படம் முடியும் போது கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த அசிஸ்டன்ஸ்லாம் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க போனதுனால தான் நான் அவ கூட அவள் நெருக்கமானேன். அவ கூட அடுத்த படிக்கு போக ஆமா. முடியாது. அவ கூட நான் மட்டுமே இருந்தேன். ம். அந்த படம் கொஞ்சம் கட் பண்ணலான்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கு கட் பண்ணலான்னு முடிவு பண்ணார் சார். அப்போ ஃபிலிமில் ஆமா. அப்போ நான் தான் தேட்டராக போனேன் ஓ! கட் பண்ணுறதுக்கு. ம். கட் பண்ணி அந்த ஃபிலிமை வாங்கி பேக்கில் வச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவேன். அப்புறம் அந்த படம் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஒரு வெயிலுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போய் நம்ம ஷூட் பண்ணும்போது நிறைய உபாதைகளை பார்த்துருப்போம்ல, அது எல்லாம் திரையில் பார்க்கும்போது அந்த விஷுவல் நார்மலைஸாக ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு விஷுவல் இங்கே வேற ஒன்றா தெரிஞ்சுல்ல, அது ஒரு பயங்கர வியப்பை கொடுத்துச்சு எனக்கு. அப்போ இன்னொன்று என் உலகத்தை அப்படியே மாற்றுது, சினிமாவை பற்றியான பார்வையை மாற்றுது. நான் ரொம்ப கவனமாக படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து அது வரைக்கும் அந்த சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய படங்கள் பிடிக்காம போகுது. சவுண்ட்னா கூட்டமாக ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே கொண்டாட்டமாகவே இருக்கக்கூடிய படங்கள் வந்து அதுலேருந்து விலகுறேன். முதல்ல ஒரு அமைதியை ஒரு வேகமான ஒரு உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். கட்டுறதுங்களோட தாக்கம் தான் பெரியமல்ல கருப்பி நாயெலாம். அதில் ஒரு டாக் நாங்கள் ஹேண்டில் பண்ணி வைப்போம். அந்த டாக் கூட நான் அலையும் ஷூட் பண்ணும்போது அதை கூட்டிகிட்டு வர்றது போகுது, அந்த ஃபாலோலாம். அது அந்த டாக் எலிவேட்டாக்கெல்லாம் செத்து போகும். அந்த செத்து போன அன்னைக்கு தான் எனக்கு பழைய நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஊரில் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அன்னைக்கு கட்டுரை தமிழில் அந்த டாக் சீன் கிளைமாக்ஸ் லாஸ்ட் ஷாட்டில் அந்த டாக் செத்து போகும். அந்த ஷாட் எடுக்கிறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது தான் அந்த சீக்வன்ஸு. ஊரில் நம்ம இதே மாதிரி நம்ம நாய் செத்து போச்சு நம்ம அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு வந்து அதுலேருந்து நான் கதையை வந்து யோசிக்க ஆரம்பித்து என்னோடய சினிமாவுக்குள்ள நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது கட்டுரை தமிழ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. முதல் கதையை எப்போ எழுதினீங்க? நான் வந்துட்டு எழுத பல கதைகள் அவட்ட சொல்ல ஆரம்பிச்சுவேன். எனக்கு ரொம்ப தூரம் பயணப்படுவோம்ல, 2 பேரும் பைக்லேயே கொச்சின் போயிருக்கோம், பைக்லேயே கன்னியாகுமரி போயிருக்கோம், பைக்லேயே தான் அலைவோம் 2 பேரும். 2 பேரும் கன்னியாகுமரி வரைக்குமா? பைக்லேயே கோயம்புத்தூர். வேற எதுலேயும் போக மாட்டோம், பைக்கில் மட்டும்தான் ட்ராவலு. அப்போது நிறைய பேசிக்குவோம் 2 பேரும். 2 பேரும் பைக்லேயே தான் அலைவோம் முழுக்க. திருவண்ணாமலைக்கெலாம் கிட்டத்தட்ட வீக்லி ஒரு நாள் பைக்கில் போயிடும். அப்போ அந்த ரொம்ப நீண்ட ட்ராவல் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அப்போ பேசுகிறது தான் பயங்கரமான ஒரு வேலையாக இருக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தோன்ற கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம்ல. அப்படி முதல்ல நான் சொன்னது தான் வாழை. முதல்ல வாழை தான் சொன்னேன் நான். அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பயங்கரமாக வந்து அவர் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படி சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம் தான் சார் நான் அப்படி சொன்னேன். இதை படமாக பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இதை ஃபஸ்ட்டில் படமாக பண்ணாத, நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாரிசெல்வராஜ் யாருன்னு மக்களுக்கு பரிச்சயமானதுக்கப்புறம் இந்த கதையை பண்ணால் இதுதான் மாரிசெல்வராஜ், இங்கேருந்து வந்தவன் தான் மாரிசெல்வராஜ் தெரிஞ்சு அந்த கதையோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். சரியான யோசனை. ஆமாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேறு கதை பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கர்ணன் தான் பாண்டியராஜாக்கள் அப்படிங்கிற பேரில் கர்ணன் கதையை பண்ணேன். அது வந்து நான் வந்து பேட்லா பல்ஜியஸ்னு ஒரு படம் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு வந்து பயங்கரமாக அந்த படம் வந்து உலுக்கிடுச்சு. அதோட அரசியல், அதோட ஆர்ப்பரிப்பு, அதோட ஃபிலிம் மேக்கிங், அந்த தாக்கத்தில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை கர்ணனை நான் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் படமாக அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அப்பவும் அவர் சொன்னாங்க என்கிட்ட, இது ஒரு பெரிய ஹீரோ பண்ணணும். கரெக்ட். உன் ஃபஸ்ட் படமாக பெரிய ஹீரோ கிடைப்பாங்கன்னு டவுட் வரும் மேலே. இந்த கதையை சொன்னீங்கன்னா இதை நீ எடுத்துருவியான்னு டவுட் வரும், அதனால் நீ வேற ஒரு கதை பண்ணு அப்படின்னாரு. அப்போ அப்படியே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணது தான் பெரிய பெருமாள். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பேங்க் உருவாக காரணமாக இருந்தது. ஆமாம், நீங்கள் என்னென்னா அதுக்கு பெரிய பெருமாள் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார், பெரிய பெருமாள் கதை சொல்கிறேன், சூப்பர், இதான் ஃபஸ்ட் படமாக இருக்கணும். ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பு, ஒரு சின்ன பட்ஜெட்டு, அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, ஒரு அரசியல், உன்னோட கிராஃப்ட்டு, நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற படங்களை பண்ணோம். பெரிய பெருமாள் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க கர்ணன், கர்ணன் இப்போ தனுஷா கொடுத்தவொடனே கர்ணன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி. வாழை வந்து கேட்டால் நான் மாமன்னன் பண்ணிட்டு இருக்கும்போது, மாமன்னன் வந்து ரகுமான் சார் மியூசிக்கு, உதய் சார், வடிவேல் சார், பகத் பாசின்னு அந்த செட்டப் பெருசாக இருந்தோடனே, டேய் இது முடித்தோடனே வாழை பண்ணிடுறா, அது பயங்கரமாக உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரைட் டைம் வாழை பண்ணணும்னு ரைட் டைம் அப்படின்னாரு. நானும் அதனால் மாமன்னன் ரிலீஸ் ஆகுக்கு முன்னாடியே வாழை சொல்லி போயிட்டேன். ஆமாம், நிச்சயமாக அவர் கொடுத்த ஷெட்யூல் இருக்குல்ல, சொல்லி அந்த பிளான் வந்து என் லைஃப்பில் பயங்கரமான சப்போர்ட்டிவாக டோட்டலி யோசிச்சு பார்த்தா என்னை வந்து வரிசைப்படுத்தினது, என் லைஃப்பை வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆர்டர் கொண்டு வந்தது, அது எப்பப்போ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற செட் பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே அவர் தான். இதை தாண்டி ஒரு டைரக்டராக ராம்கிட்டேருந்து நீங்கள் படித்தது என்னன்னு சொல்லலாம்?
அவர் சொல்லுவார், உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ பெருசாக நீ வந்து நம்ம அங்கே போய் படிக்கலையே, எங்கே போய் படிக்கலையே, இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம் யோசிக்காத. ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த படத்தை நீ ஏன் எடுக்கிற அப்படிங்கிற ஒரு நேர்மை தான். ஒரு கதையை சூஸ் பண்ணுற, இந்த கதையை படம் எடுக்கணும்னு உனக்கு ஆசை வருது, அதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிற, அதுக்காக திரைக்கதை எழுதுற, அதுக்காக ஷூட்டிங் போகிற, கஷ்டப்படுற, சண்டை போடுற, ஃபைட் பண்ணுற, புடிசோட மல்லு கட்டுற. பட் இது எல்லாம் ஃபைனலி எதுக்கு இந்த படம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தை நீ ஏன் எடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த நேர்மை தான் உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் உருவாக்கும். அதனால் ஒரு திரைக்கதைக்கு நேர்மையாக முயற்சி பண்ணு, அந்த கதைக்கு நேர்மையாக முயற்சி பண்ணு. அந்த நேர்மை இல்லை அப்படின்னா யார் கொடுத்தாலும் உன் கதை போக ஆரம்பிச்சு பின்னாடி. உங்ககிட்ட ஒரு நேர்மை இருந்தால் தான் உன் பின்னாடியே அந்த கதை வரும், அந்த திரைக்கதை உன் பின்னாடியே வரும். உங்ககிட்ட நேர்மை இல்லை, உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை, உன்னோட 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 ஒர்க்கில் வந்து ஒரு பிடிமானம் இல்லை அப்படின்னா அது ஹீரோ கூப்பிட்டாலும் பின்னாடி போகும், ப்ரொடியூசர் கூப்பிட்டாலும் பின்னாடி போகும். ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஆமாம், அப்படி எல்லா பின்னாடியும் போகக்கூடாது. உன்னோட திரைக்கதை அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ உன்னோட கண்ட்ரோலுக்கு அது இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பிடிமானம் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கணும். உங்கள்கிட்ட யாராவது இதை மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான நியாயமான காரணத்தை, மாற்ற முடியாததுக்கான நியாயமான காரணத்தை சொல்லக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கணும். அப்படின்னா தான் உன் மேலே நம்பிக்கை வரும். அவங்களுக்கு நீ ஃபஸ்ட் படம் பண்ணுறியா, செகண்ட் படம் பண்ணுறியா, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் அவங்க கேட்பாங்க. நீ எத்தனை படம் பண்ணாலும் உன் சொல்லில் ஒரு பவர் இருக்குது, அதுக்குள்ளே அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, இவன் கரெக்டாக அதை எடுத்துடுவான்னு நம்பிக்கை வந்துச்சு, இவன்கிட்ட ஒரு நேர்மை இருக்குதுன்னு நம்பினாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. நீ கன்ஃபியூஸாக பேச ஆரம்பிச்சேன்னா நான் சொல்கிறத கேளு தம்பி அப்படின்ட்டு அப்படியே அவங்கள்ட்ட பேசி உன்னை தாஜா பண்ணி உன் திரைக்கதையை அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ நினச்சா கூட உன் படமாக அது இருக்காதுங்க அப்படின்பாரு. அதுதான் என்னோட முழு சரியான பாடம், ஒட்டுமொத்த சினிமாவுக்குமான பாடமாக அதுதான் எடுத்துக்கிட்டேன் நான். பரியரும் பெருமாள் அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு எனக்கு குழப்பம். ஃபஸ்ட் படம்னால ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் அவருக்கு கால் பண்ணேன், சினிமா எடுக்க தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு பைத்தியமாய் வேலை பார்த்தேன், யாரோட பேச்சும் கேட்க மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வசமாக வந்து ஒரு சைக்கிளோட மாட்டிட்டமேனு எல்லாருமே. அதுக்கெலாம் நான் வந்து ஃபுல் மேக்கப்லாம் போட்டு விட்டு திருநெல்வேலி ஜங்ஷனில் கேமரா எங்கேன்னு சொல்லாமல் இஷ்டத்துக்கு ஓட விட்டேன் நான். ஆனால் எவ்ரி டே என்ன சொல்லுவாங்கன்னா, அது இங்கே வைக்கிறதுக்கு போல இங்கே வச்சா ஈஸியாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை படம் பரியரும் பெருமாள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த படம் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.